தருமபுரி வாணியர் சமூக மக்களின் 49ஆம் ஆண்டு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் நகைச்சுவை இன்னிசை பட்டிமன்றம் நடைபெற்றது. தலைப்பு: வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி தருவது சொத்து சுகமா சொந்த பந்தமா? இந்த தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு வள்ளல் ஜடையப்ப செட்டியார் டிரஸ்ட் மற்றும் நிர்வாகியாக தலைவர் TAMSK தொழிலதிபருமான சுரேஷ் சுப்பிரமணி அவர்கள், அம்பிகா மஹால் நிர்வாகிகள் தலைவருமான தர்மலிங்கம் அவர்கள் முன்னிலையிலும் பட்டிமன்றம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி நகரமன்ற முன்னாள் தலைவர் SR வெற்றிவேல் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் அம்பிகா வாணியர் மஹால் செயலாளர் செந்தில்வேலன், வள்ளல் சடையார் டிரஸ்ட் செயலாளர் ராஜசேகர், பொருளாளர் கண்ணபிராம், அம்பிகா வாணியர் கல்வி அறக்கட்டளை மற்றும் நிர்வாகி உதயகுமார் மற்றும் செந்தில்வேல் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மறுநாள் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். என்னதான் பாராட்டி பாருங்க அதுல அடுத்த லைன்ல வருது பாருங்க, என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். அண்ணனை கேட்டு என்னென்ன தேவையோ அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணன் செய்யணும். அண்ணன் செய்யறதுக்கு தேவை வேணும் காசு. இதுதான் அண்ணா இப்படி எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. அண்ணனுக்கே மரியாதை. உயர்ந்த பாசம்னு சொல்லுவாங்க நடுவர்களே. அண்ணன் தங்கச்சி பாசம் உலகத்திலேயே உயர்ந்த பாசம் தான். நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்பேற்பட்ட அண்ணன் கூட அங்க இருந்து சீர் எடுத்துக்கிட்டு வரணும். தாய்மா இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு குடும்பமா இருக்குதா நான் கேட்கிறேன். ஏன் நடுவர்களே, எல்லாமே இப்ப 2 பேர் வந்து சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு வீட்டுல திருட உள்ள பூந்துட்டான். திருட பூந்தவன் என்ன பண்ணா, வீட்டுல இருக்கிற எல்லா நகை நட்டு எல்லா பாத்திரத்தெல்லாம் எடுத்து துணியெல்லாம் மூட்டை கட்டி நடு கூடத்துல வச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வீட்டம்மாவையும் அவங்க வீட்டுக்காரையும் தூண்ல கட்டி போட்டுருந்தான். இவன் எல்லா பொருளையும் எடுத்து பேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்க. டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அப்படின்னு அழுதுச்சு. திருடனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஐயோ, நம்மளை இந்த அம்மா சத்தம் போட்டு கூரை கூட்டி மாட்டி விட்டுரும் போல இருக்குதேன்னு சொல்லி, அம்மா உன்னை ஒன்னும் பண்ண மாட்டோமா, என் கையில இருக்கிற பொருளை மட்டும் நான் எடுத்துட்டு போயிடமா அப்படின்னதுக்கு அந்த அம்மா பேசுறதுக்கு செய்கை காட்டி அந்த வாயில இருக்கிற துணியை எடுத்து திருடன்கிட்ட சொன்னிச்சு, திருடன் சார் எங்க வீட்டுல நீங்க திருடுனீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா தயவு செஞ்சு இங்க திருடி முடிச்சோடனே எதிர்த்த வீட்டுலதான் எங்க நாத்தனார் குடியிருக்கிறா. அவ போன வாரம் தான் ஒரு 40 பவுன்ல சங்கிலி வாங்கிட்டு வந்திருக்கிறா. தயவு செய்து அந்த வீட்டுல போய் நீங்க திருடிட்டு போகணும் திருடன் சார்னா. திருடன் காரி தூணு துப்பிட்டு, என்னம்மா குடும்பம் உங்க குடும்பம், முத நான் உன் நாத்தனா வீட்டுக்கு தான் திருட போனேன், அவதான் உன் அட்ரஸே கொடுத்து இங்க அனுப்பி வச்சிருக்கிறா. இந்த லட்சணத்துல உறவுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கிறார். நடுவர் எல்லார் வீட்லயும் நடக்குதுங்க. இது சாதாரணமா இல்லைங்க, எல்லார் வீட்லயும் நீங்க இது நடக்குதா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க. அதான் பாட்டுல எவ்வளவு அழகா சொன்னா, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பகலே, இனி வாழ்ந்ததை போய் நம்ம கவலை. அதானே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பகலே, இனி வாழ்வதை போய் நம்ம கவலை. ஏங்க, ஆண்களுக்கு என்ன நடுவர்களே ஆசை? நீங்க யோசிச்சு பாருங்க, காசு இருந்தாதான் நடுவர்களே நீங்க குழந்தைகளையே படிக்க வைக்க முடியும். வந்த சாமி கூட மகா கணபதி காலம் கலிகாலம் ஆகி போச்சுதான், கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுதான். ஆம்பளைங்க சேர்ந்து நீங்க குடும்பம் நடக்குது, பொம்பளைங்க சேர்ந்து நீங்க
குடும்பம் நடக்குது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்புக்கு செஞ்சாலும் நியாயம். பொய்யும் சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி மொய்யும், இதை பார்க்க பார்க்க மனுஷன் கொண்ட பக்தி குறையுது. உலகிற்கு வந்த சாமி கூட கரையுது. மகா கணபதி ஒரு கைத்தட்டு தள்ளாது போடுவேன்னு சிகப்பு கலர்ல நைட்டி போட்டுருக்கு. அந்த கரெக்டா சிகப்பு கலர்ல நைட்டி போட்டு சமையலுக்குள்ள உட்கார்ந்து அன்னைக்கு காய்கறியை நறுக்கிட்டே இருந்திருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து இந்த வீட்டுல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிலிண்டர் போட்டு காட்டுறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேன உடுத்த தயங்குறியே செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேன உடுத்த தயங்குறியே. நடுவரவர்களே, ஆண்களுக்கெல்லாம் என்னங்க ஆசைப்பா பாருங்க. எனக்கெல்லாம் பொண்ணு பார்க்கும் பொழுது அடக்கமான பொண்ணா வேணும்ட்டு புரோக்கருக்கு 5000 ரூபாய் எச்சா கொடுத்து அண்ணே பாக்குறது தான் பாக்குறீங்க. அடக்கமான பொண்ணா பாருங்கன்னு. அவர் அடக்கமான பொண்ணு தானே தம்பி வேணும். இந்த நிக்குது பாரு ஆம்னி வேன், இதுல ஏறுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற சுடுகாட்டுல போய் நிறுத்தி, தம்பி தம்பி இது போன வாரம் அடக்கமான பொண்ணு, இது அதுக்கும் போன வாரம் அடக்கமான பொண்ணு, அடக்கமான பொண்ணெல்லாம் இங்கதான் இருக்குங்கிற. எங்க இன்னைக்கு கல்யாண வாழ்க்கை இவ்வளவு பிக்கல் புடுங்கல் இருந்ததா, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இத்தனை பேர் ஏன் வந்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறது எதனால நீங்க நினைக்கிறீங்க நடுவர்? சேலத்துல இருந்து செவத்த தம்பி ஒருத்தர் வருவாரு. தம்பி செவப்பா இருந்தாலும் கருத்தா பேசுவாரு. அவர் பேசுறதெல்லாம் டைரியில குறிச்சு வச்சு நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வீட்டுல அவங்க தொல்லைக்கு இவன் தொல்லை எவ்வளவோ பரவாயில்ல அத்தனை பேரும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளை அறையில ஓடக்கூடிய ஃபேன் சுத்துதுங்க. மணமகள் அறை மணமகன் அறை, மணமகன் அறையில ஓடுற ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு. கிறுக்கா கிறுக்கா கிறுக்காங்க. சிக்னல் அங்க ஆரம்பிக்குது. அடுத்து மாப்பிள்ளைக்கு மந்திரம் சொல்லிட்டே இருக்கிற ஐயர் சொல்றாரு, ஓம் ஸ்வஹ ஓம் ஸ்வஹ. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க. அதோட மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் பினிஷ். அண்ணா என்னன்னா கெட்டி மேல போட்டுறாச்சு அவருக்கு. ஒரே நிமிஷம், எங்க ஆசிரியர் கோபி சார் பேசுறது அத்தனையுமே நீங்களாம் கைதாங்க தட்டினீங்க. உங்களுக்கு தெரியாது செந்தில் என்ன பண்றது. செந்தில் என்ன ஒவ்வொன்றுத்தையும் அப்படின்னு ஏத்துக்கிட்ட ஒரே ஆள் அவர். ஏன் தெரியுமா நடுவர் அப்படி செய்யறாரு? தம்பி என் மனசுல இருக்கிறதெல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க. நான் பேசிட்டு தான் பேமெண்ட் பேசிட்டு தான் வந்தா. நான் சத்தியமா சொல்றேன் சார், அந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணி கோபி சார் இவ்வளவு மாசம் கேட்ட தரமா எங்களை கேள்வி கேட்ட பிறகு அந்த பேமெண்ட்டை நான் வாங்கினா என்ன, இல்ல கோயில்ல போட்டு போனதான் எனக்கு பேமெண்ட் வேணாம், அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே பிரிச்சு கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம். ஏன் சார், எவ்வளவு அழகான ஒரு மக்கள், எவ்வளவு ஒரு பைசா கூட எனக்கு பேமெண்ட்டே வேணாம். அடுத்த மாசம் ஆவணி மாசம் காரைக்கால என் பையனுக்கு காது குத்து வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து சீர் செஞ்சுட்டு போங்க. ஒரு தடவாயிடுச்சு சத்தியம் பண்ண நான் அதெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். எழுதி மேல சத்தியம் பண்ணவா? அதே சமயத்துல பக்தர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய
எச்சரிக்கை எச்சரிக்கை ராகம். எல்லாரும் ஊதுபத்தி எடுத்து எல்லாரும் திருவிழாக்கு வந்து ஊதுபத்தி வாங்குங்க. ஆமாண்ணா. அதாவது ஏகாரத்திலிருந்து அருகாரத்திலிருந்து அஷ்டோத்திர தீபம் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தாம்பரம் செம்பரம் பஞ்சாமரம் குறை விசிறி ஆகிய பொருட்களையும் வந்து சுவாமிக்கு வந்து சூரசோபசாரம் இந்த பூஜையெல்லாம் நடக்காமல் வந்து எல்லாரும் அதாவது கோவிலுடைய தீபாரத்திற்கு எல்லாரும் தீபாரத்தம் பண்ணிட்டு வருவோம். தீபாரத்தம் பண்ணி முடிச்சான உடனே அனைவரும் பொறுமையாக ஒவ்வொரு